வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையாக இருக்கேங்க. ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க. ஏன்னா ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த ஜெஸ்ட்டில் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமுக்காக ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்க்குறீங்களா? புது கலர்ஸ் கிரே பிளாக் இந்த காம்பினேஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம ஜெஸ்ட்டை பார்க்கல. ஸோ கலர்ஸ் புதுசாக மாற்றிருக்காங்க. புது கிராஃபிக்ஸ் நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. இதை தாண்டி ஒரு சில ஃபீச்சர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெஸ்ட்டில் டிவிஎஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ஜெஸ்ட்டோட ப்ரைஸ் என்ன, இது யாருக்கான ஒரு வெஹிக்கிள், ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா வேணாமா, யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு ஒரு என்ட்ரி லெவலையும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒரு ஹையர் சிசி செக்மெண்ட்டும் போகிறோம். புது அப்டேட் வந்தாலும் உடனே நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் சைட்லேயே நீங்கள் கொடுக்க வேண்டியது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஷால கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மேஜராக டிவிஎஸ் அப்டேட் பண்ணது கலர் தான். ஸோ இந்த கிரே கலர், ஸோ அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிவிஎஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வேணும் பார்ப்போம். ஸோ கலர் ப்ளைனாக இருக்குது. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கிரேயில் இருக்குது. அதில் நியான் கலர் நமக்கு ஆட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 110 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயே கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரே கலர் லைன்ஸ் வருது. அதில் நடுவில் நியான் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வீல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக்கரிங் அதில் லைட்டாக நியான் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த நியான் எல்லோயிஷாக இருக்கக்கூடிய நியான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு டிவல் டோன் கலரில் தான் ஸ்கூட்டரே இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பிளாக் வருது, பிளாக் வித் கிரே இந்த காம்பினேஷனில் தான் நமக்கு வருது. இன்னர் பேனலுமே நமக்கு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு கன்சோலை சுற்றிலும் பிளாக் கலர் வருது. அப்போ பிளாக் வித் கிரே அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் தான் நியான் வருதா, வேற எங்கேயும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா சைட் பேனல்லையும் நமக்கு நியான் வருது. ஸோ லைன்ஸ் கிரேயில் இருக்குது, அதில் நமக்கு நியானும் கொடுத்துருக்காங்க. ஸோ நியான் நம்ம தூரத்துலன்னு பார்த்தா கூட டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுது, பளிச்சுன்னு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 110 அப்படிங்கிறதுக்கான லோகோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஸ்டிக்கரிங்கில் கொடுத்துருந்தாலுமே கூட சைட் பேனலில் நமக்கு 3D லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க நமக்கு நல்லாயிருக்கு. அதை தாண்டி சீட்ஸு இப்போலாம் ஒரு 100cc 110ccலே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸு நமக்கு நிறைய விஷயங்கள் காஸ்மெட்டிக்காக அப்டேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி டிவிஎஸ் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட டூவல் டோன் ஃபினிஷில் கிரே வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் கலரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயினாக ஸ்விட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் இருக்குது, ஓகே. அந்த பிளாக் ஸ்விட்சஸ் இருக்கக்கூடிய அந்த பேனல் பார்த்தீங்கன்னா அதுவுமே வேறு ஒரு கலரில் இருக்குது. ஸோ பிளாக்கு கிரே, ஸோ இன்னொரு ஒரு டார்க் ப்ளூங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஹாரனு ப்ளஸ் நமக்கு செல்ஃப் சார்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷில் எல்லோ வருது, ரெட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்டை டிவிஎஸ் நமக்கு கலர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன விஷயம் மாறி இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்பிளேங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு செமி டிஜிட்டல் அந்த மாதிரி தான் வரும். பட் இப்போ நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் வருது. நார்மலாக ட்ரிப் மீட்ரு, ஓடோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, ஃபியூவல் கேஜு, நமக்கு கிளாக்கு ப்ளஸ் ஆயில் டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் தாண்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதில் எஸ்எம்எஸ் அலாட்டு, கால் அலாட்டு, அதை தாண்டி நமக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வெறும் கலரை மட்டும் அப்டேட் பண்ணாமல் டிஸ்பிளேயுமே நமக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம ரைட் பண்ணும்போதெல்லாம் ஒரு புது ஃபீலை கொடுக்குது. ஒரு நியூ ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பைக்குக்கே ஸ்கூட்டருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பிளாக்லையுமே பிளாக் வித் நியான் இந்த காம்பினேஷனில் தான் டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரேயில் பார்த்த மாதிரியே ஜஸ்ட் 110 அந்த ஸ்டிக்கர் நியானில் வருது. நமக்கு வீலில் பார்த்திங்க அப்படின்னா நியான் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சைடு லைன்ஸ் நியான் வித் கிரே அந்த காம்பினேஷனில் வருது. அதுமாதிரி சைடு பேனல் பொறுத்த வரைக்கும் நியானு கிரே இந்த 2 கலர்ஸில் நமக்கு லைன்ஸ் வருது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கில் இருக்குது. 3D லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நியானு வித் பிளாக் இந்த காம்பினேஷன், அது கிரே வித் நியான் அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 கலரில் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா கிரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வாங்கினா பிளாக் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ பைக்ஸில் தான் பெரும்பாலும் பிளாக் ஃபுல் பிளாக் அது மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஜெஸ்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 110cc என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டு, பவர் பொறுத்த வரைக்கும் 7.7 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 8.8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்ட்ரி லெவல் அப்படிங்கிறப்ப சிட்டி லிமிட்டுக்கு கண்டிப்பாக இந்த பவர் அண்ட் டார்க் போதுமான ஒன்று. அதை தாண்டி பார்த்தோன்னா பிரேக்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 110 mm, ரியரில் பார்த்தோன்னா 130 mm கொடுக்குறாங்க. என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால டிவிஎஸ் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. மேபி ஒரு ஆப்ஷனலாக டிஸ்க் போனாங்கன்னா
இன்னுமே நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதை தாண்டி சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் நார்மலாக நமக்கு வந்து டெலஸ்கோபிக் தான். ரியர் பொறுத்த வரைக்கும் வந்து ஷாக் அப்சார்பர் நமக்கு வந்து வரும். இதை தாண்டி இந்த ஜெஸ்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சீட் கம்ஃபோர்ட் தான். சீட் கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது சீட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காம்பாக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டி லிமிட்டுக்கு ஒரு ஒரு இப்போ நான் இருக்கேன், ஒய்ஃபு குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும். ஒரு 2 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தாராளமாக வந்து உட்காரலாம். சீட்டோட ஹைட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான், 760 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மெயினாக உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்க, ஒரு ஒய்ஃபுக்காக வாங்குறீங்க, இல்லை உங்கள் பொண்ணு இருக்காங்க, ஒரு 20-22 வயசு, காலேஜ் போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தாராளமாக வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீட் கம்ஃபோர்ட் வந்து நல்லாயிருக்கு. லைட் வெயிட் தான், 102 kg தான் வரும் வெயிட். அப்போ வந்து சிட்டிக்குள்ளே அவங்களால வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். அதேமாதிரி ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பேக்கை வச்சு எடுத்துகிட்டு போக முடியும், திங்ஸ் வைக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து ஒரு ஸ்லோப் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour போகிறீங்க அப்படின்னா காலை வந்து அந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெஸ்ட்டில் வந்து சீட் கம்ஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு. சீட் ஹைட்டும் லோவாக இருக்குது. அதுமாதிரி ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து வருது. ஸோ அந்த க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரே பார்ட்டிஷனாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காம ஒரே பார்ட்டிஷனாக இருக்கிறதுனால ஒரு வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். ஒரு காலேஜ் போகிற பொண்ணுங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃப் போகிறாங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்க முடியும். முன்னாடி வந்து ஒரு ஹூக் செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் வந்து இருக்கும். பட் இதில் நம்ம ஜெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது க்ளவ் பாக்ஸ். அதனால் நிறையா திங்ஸ் வச்சு நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்து வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஸோ 19 லிட்டர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 19 லிட்டர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு கேரி பேக்கு, காய்கறி வாங்கிட்டு வரோம், திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா போதுமான அளவு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கிராப் ரயில் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக ஈஸியாக கை பிடிச்சிக்கிற மாதிரி. ஜென்ரலாக வந்து கிராப் ரயிலுக்கும் அந்த ரியர் சீட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் பின்னாடி உட்காரவங்க ஈஸியாக வந்து கை பிடிச்சிக்க முடியும். ஸோ அதனால் கிராப் ரயில் செட்டப்பும் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 inch வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 90-100 அந்த செக்ஷனில் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து 90-90 அந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்கூட்டராக ஒரு அதாவது ஒல்லியாக இருக்க பசங்க வந்து ஓட்டலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு பசங்க வந்து வண்டி ஓட்ட போகிறாங்க, பைக்குக்கு போகாமல் ஸ்கூட்டர் ட்ரை பண்ணலான்னு சொன்னிங்கன்னா தாராளமாக வாங்கி ஓட்டலாம். அதுமாதிரி வேலைக்கு போகிறவங்க, சிட்டிக்குள்ளே கம்மியான டிஸ்டன்ஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிற ஜென்ஸ் வந்து ஓட்டலாம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கும் அவங்களால. அதேமாதிரி ரைட் பண்ணும்போதும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி லைட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜன் தான். ரியரில் மட்டும் எல்இடி டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து கீல் ஸ்விட்ச் வந்து ஜெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் இண்டிகேட்டரும் வந்து எக்கோ இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து எக்கோ பவர் அப்படின்னு 2 மோடு. இப்போ நார்மலாக நம்ம வந்து கிராஜுவலாக ஒரு 20, 30, 40 அந்த மாதிரி கிராஜுவலாக போகிறப்போ நமக்கு வந்து க்ரீன் லைட் வந்து எரியும். நம்ம பவர் அந்த எக்கானமி மோட்லேயே போனோம் அப்படின்னா நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். சடனாக ரைஸ் பண்ணுறப்ப இல்லை ஒரு 50, 60 அந்த மாதிரி ஹையர் ஸ்பீடில் போகிறப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் லைட் வந்து எரியும். அப்போ வந்து பவர் மோடில் போகாமல் எக்கானமிலே மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்ஸ், மைலேஜில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டு தான். அப்போ வந்து ஒரு டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு, ஒரு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஒரு பிக்கப் பெருசாக இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிக்கப் வந்து இருக்குது. அந்த நம்ம இனிஷியலாக வந்து அந்த லோ எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், லோ ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிட் ரேஞ்ச் போகிறோம் அப்படின்னா நல்ல பிக்கப் வந்து இருக்குது. ஒரு 50, 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக வந்து போக முடியுது. ஒரு 65, 70க்கு மேலே போகிறப்ப லைட்டாக வைப்ரேஷன்ஸ் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 to 60 நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. ஹைவேஸும் வந்து நம்ம வந்து போகலாம். 2 பேர் உட்காந்து போனாலுமே சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. ஓரளவு சிட்டி லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிக்கப் வந்து இருக்குது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். ஸோ வந்து ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்டாப் ஆகும் உடனே. அதை தாண்டிலாம் போனோம் அப்படின்னா சின்ன ஒரு வாப்ளிங் வந்து இருக்குது. மேபி வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்துருக்கும். மற்றபடி வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன பம்ப்ஸ்லாம் வந்து விடுறப்ப நமக்கு அடி படலை. அதை தாண்டி ஒரு 2 பேர் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்க ஒரு 2 பேர் போய் பம்ப்ஸில் போனீங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏற்றுனீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கலாம். மற்றபடி சோலோவாக போகிறப்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நமக்கு ஒரு யூ டர்ன் பண்ணுறப்போ, ஒரு கார்னர்ஸில் திரும்புகிறப்பெல்லாம் ஒரு 30 to 40 அந்த ஸ்பீடில் வந்து நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக வந்து மூவ் பண்ண முடியுது. நம்மளால் வந்து டர்ன் பண்ண முடியுது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு நல்ல ஸ்கூட்டராக ஜஸ்ட் வந்து இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45 to 50 எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். லேடிஸ்லாம் போகிறாங்க, ஒரு எக்கானமியில் தான் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 50+ உங்களுக்கு வந்து வரலாம்.
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜெஸ்ட்டை பற்றி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு முக்கியமான ஸ்கூட்டர். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 72,100 ரூபா. ஸோ இந்த 72,100 ரூபா அப்படிங்கிறது ஜெஸ்ட்டில் இது வந்து டாப் மாடல். இந்த டாப் மாடலில் மட்டும்தான் கிரே மற்றும் பிளாக் இந்த 2 கலர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். மெயினாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டிஜிட்டலில் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோட நமக்கு வந்து வருது. ஸோ இந்த ப்ரைஸில் கிடைக்குது. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மற்ற ஒரு கிளாசி கலரோ மற்ற வேரியண்ட் வந்து போனீங்கன்னா நார்மல் டிஸ்பிளே வந்து இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வேறு மாதிரி வந்துருக்கும். ஸோ அது வந்து பேஸ் மாடல் 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாப் எண்ட் வந்து 72,100 ரூபா இந்த ப்ரைஸில் வந்து சேலில் வந்து இருக்குது. நமக்கு வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜிஎன்டி டிவிஎஸ். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து இருக்குது. குறிப்பாக ஜெஸ்ட்டில் சொல்லணும்னா பேஸ் மாடலும் வச்சுருக்காங்க, டாப் எண்டும் வச்சுருக்காங்க, எல்லா கலர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நல்ல ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போகுது. ஸோ அதற்கான ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஷோரூம் அவசியம் விசிட் பண்ணுங்கள், வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நல்ல ஆஃபரோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வெஹிக்கிளை வந்து வாங்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.